வணக்கம் என் அன்பு நண்பர்களே. நமக்கு அருமையான சம்பளம் வரணும். அதுக்கு ஜாப் பேஷனாக பார்க்கணும். படிச்சிருக்கோம் படிக்கல. படிக்காதவனே வெளிநாட்டில் அதிகமாக சம்பாரிச்சிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கான வீடியோவில் ஒரு 5 லட்சம் நீங்கள் உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம். அது என்னது? ஸ்போர்ட்ஸு. ஸ்போர்ட்ஸ்லலாம் வெளிநாட்டில் ஜாப் இருக்கா அப்படிங்கிறது யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் இருக்கா, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி எனக்கே இது ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது. அப்போ நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி சரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தானே இருக்குது, இதெல்லாம் அந்தந்த நாட்டுக்காரனுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க, அந்த ஊர்க்காரனுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு இது பண்ணேன். அப்புறம் பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு நாட்டிலேருந்து ஸ்பெஷல் கோச்சஸ் எடுக்கிறாங்க. சம்பளம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, அவன் ஸ்விம்மிங் பூலோட வீடு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, ஃபெசிலிட்டிலாம் இதாகிட்டு இருக்குது. சில பேர் நார்மலான சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நார்மலான சம்பளமே பார்த்தோம்னாலே ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ. இதில் நீங்கள் எப்படி ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ. பிடி மாஸ்டராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு லக்கு தான் உங்களுக்கு. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளோட வீடியோ நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 லட்சம் கம்பெனிக்கு மேலே நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அப்போ கோடிக்கணக்கான ஜாப்ஸும் வரப்போகுது. டீ குடிக்கிறவனுக்கெல்லாம் 10 மில்லியன் 5 மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம வீடியோவுக்கு ஒரு ஷேரு கமெண்ட்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேச்சுக்குன்னு வருது, அவ்வளோதான். பார்க்குறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணலாமல். இதில் எந்த வித இதில் விஷயத்துலையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காசு கொடுங்க, இதை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப்ஸை இது என்னங்க ஏஜென்ட் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி, எங்கெங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு காட்டுறானுங்க. அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன இதில் என்ன கேம்ஸில் எப்படி கோச்சஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொன்று பார்த்துருக்கேன், மார்ஷல் ஆர்ட்லேயே வெளிநாட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது, நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது, அதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி காட்ட போகிறது வேறு ஒரு விஷயம். வாங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம், எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுங்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்கள் நம்ம சேனலில்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுக்கு போடுங்க, எல்லாம் ஒவ்வொரு வீடியோவுக்கும். இந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா WE ஸ்போர்ட்ஸ். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க டென்னிஸ் கோச்சு தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போனேன். பார்த்தீங்களா, போட்டோன்னையே கேட்டான் சர்டிஃபிகேட்டு. லக்கு பாருங்கள், போட்டோன்னே கீழே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ஆர் யூ லுக்கிங் ஃபார் எக்ஸ்பேண்ட் அவர் கோச் டீம், மே ஐ நோ இஃப் யூ ஹாவ் எனி கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட். சூப்பர். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டுக்காரங்களையும் எடுக்கிறது. வெளிநாட்டில் ஏன்னா இது ஸ்போர்ட்ஸு, ஒரு ஆக்டர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயம். அதுக்கே உங்களுக்கு காட்டுறேன். மேபி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இளைய தளபதி இல்லை சூப்பர் ஸ்டாரை கூட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சாக டென்னிஸுக்கு கேட்டிருக்காங்க. அதை நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது டென்னிஸுக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெப்சைட்டுக்குள்ளே தான் இது பண்ணணும். ஸோ இவர் என்னென்னா ஹெச்ஆராக இருப்பாங்க. ஆனால் வெப்சைட்குள்ளே இந்த ரெஸ்யூம்லாம் அப்ளை பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ WES ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே தான் அவங்களோட வெப்சைட் இருக்குது. WE ஸ்போர்ட்ஸ், நேச்சர் இன்ட்ரெஸ்டிங், ரன்னிங், டென்னிஸ், புக் யோர் கிளாஸஸ். இதில் இங்கே போவோம். இங்கே போய்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாயின் அவர் டீம் அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது பாருங்கள். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஹேசல் ஃப்ரீ சைன்அப். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்களோட WE ஸ்போர்ட்ஸில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜிம் மாஸ்டர் இருக்குது, டென்னிஸ் இருக்குது, ஸ்விம்மிங் ட்ரைனர், இது 3மே இருக்குது. இங்கே உங்கள் ஃபுல் நேம் அடிங்க, உங்கள் இமெயில் அட்ரஸ் அடிங்க, உங்கள் மொபைல் நம்பர் அடிங்க. மொபைல் நம்பர் அடிச்சுட்டு கீழே போய்ட்டு ஸ்விம்மிங் கோச்சுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள் எதுக்கு தேவை கோச்சுன்னு. ஸ்விம்மிங்க்கு கோச்சு தேவை, சாக்கருக்கு தேவை, டென்னிஸுக்கு தேவை, யோகா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷிப்பட்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க யோகா ட்ரைனரு, ஃபிட்னஸ் ட்ரைனர். ஸோ இது எல்லாத்துக்குமே கோச்சு தேவை. அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை போட்டு உங்கள் சிவியில் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பேஜாக உங்கள் சிவி இருக்கணும்.
2 பேஜ் தான் உங்கள் சிவி இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஃபோட்டோஸ் வந்து அதுவும் 3 பேஜாவது இருக்கணும். 5 பேஜ் இருக்கலாம். அப்புறம் வந்து இது பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிவி அதில் சப்மிட் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபார்மேட்டாக சப்மிட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோட்டோவோடு சேர்த்து. இதுக்கப்புறம் பையில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரெயினராக இருந்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ரேட்டை பார்ப்போம். மார்க்கெட் ரேட் ஆஃப் சேலரி எவ்வளோ வருது? ஒரு யோகா மாஸ்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா $70,000 பர் இயரு, 97, $5,000 பர் மந்த்து. நியர்லி பார்த்திங்கன்னா யோகா மாஸ்டருக்கு $5,800 வரைக்கும் 1 மந்த்துக்கு வந்து இங்கே போட்டிருக்காங்க. சில பேர்ட்ட டேரெக்டாக விசாரித்து பார்க்கும்போது $10,000 வரைக்கும் கூட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹவு இஸ் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி? $5,000 வந்து ஒரு நல்ல சேலரி தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கலாம். $5,000னாலே திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 lakh rupees கிட்ட வரும் உங்களுக்கு வந்து. ஸோ 2000லேருந்து உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் வந்து இருக்குது. இது மாதிரி நம்ம ஸ்விம்மிங் மாஸ்டருக்கு எவ்வளோ சேலரி இருக்குதுன்னு பார்ப்போமா? ஸ்விம்மிங் டீச்சரோட சேலரியும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் $6,000, அதாவது 5,000 போட்டிருந்தாங்க. இது $6,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. சிங்கப்பூர் அமெரிக்கன் ஸ்கில். இது வந்து மார்க்கெட் ரேட். நான் கொடுக்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரேட், என்ன சேலரி வருது அப்படிங்கிறது சிங்கப்பூரில் மார்க்கெட் ரேட் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ டென்னிஸ் மாஸ்டரோட சேலரி பார்ப்போம். டென்னிஸ் மாஸ்டரோட சேலரி பார்த்திங்கன்னா அதோட அதிகமாக போட்டிருக்காங்க. 15,000 பர் மந்த். சீனியர் ஸ்பெஷல் கோச். அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்விம்மிங் மாஸ்டர்லையாவது 10,000 பார்த்தோம், இதில் 15,000. அப்போ எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலான ஜாப்ஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணும். ஒரே ஜாபில் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஒரே ஒரு கம்பெனி காட்டினேன்ல, இது மாதிரி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அண்ணா இந்த இதுக்கு அப்ளை பண்ணிட்டேன்னா வேறு ஏதாவது கம்பெனி இருக்கா அப்படிங்கிறதும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் இல்லை யூடியூப்பில் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். யூடியூப்பில் வந்து நீங்கள் கேட்க ஒரே கம்பெனி இல்லாமல் இப்போ நான் இதில் வந்து ஒரே ஒரு கம்பெனி போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு டென்னிஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு கம்பெனி போட்டிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது கம்பெனிஸ் காட்டுங்கண்ணே அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு கம்பெனியாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இல்லை அட் அ டைம் டென்னிஸ்லேயே வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 1000 கம்பெனியில் 2000 கோச்சஸ் இருக்காங்க, இல்லை ஸ்விம்மிங்கில் ஒரு 2000 கோச்சஸ் இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே வீடியோவில் எடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 இல்லை 20 கம்பெனிஸோட இதை எடுத்து போடுவேன். உங்களுக்கு எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணலாம். அது இல்லாமல் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது நீங்கள் எப்படிங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணி பேசி அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸோட காஸ்ட்லேயும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் ப்ரொஃபஷ்னாலிட்டி. அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியலாக கேட்டு பண்ணணும், கேட்காமல் பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயும் வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். கேட்டுட்டு தேவைப்பட்டால் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு சில டீம்ஸ் இருக்கும், அந்த டீம்ஸோடு டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் வருங்காலம், அதை பற்றி வருங்காலத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாட் இஸ் அட் பிடி மாஸ்டருக்கு ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்ஸ், பாய்.